அதிகரித்து வரும் விலைவாசி ஒருபுறம் இருந்தாலும் இந்தியாவில் கார்களின் விற்பனை எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக சூடு பிடித்துள்ளது. 2010 ஏப்ரல் மாதத்தில் மட்டும் கார்களின் விற்பனை 39.5% கூடியுள்ளது. ஏப்ரல் மாதம் நிதியாண்டின் முடிவு என்பதால் பொருள் வாங்கும் நுகர்வோரது எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விற்பனையான கார்களின் எண்ணிக்கை 1,43,976. ஆனால் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விற்பனையான கார்களின் எண்ணிக்கை 1,03,227 மட்டுமே. இந்த ஆண்டு மாருதி நிறுவனம் விற்பனை செய்துள்ள கார்களின் எண்ணிக்கை மட்டும் 80,034 யூனிட்டுகள். மற்ற நிறுவனங்களான ஜெனரல் மோட்டார்ஸ் இந்தியாவும் டொயோட்டோ கெர்லாஸ்கரும் 50% விற்பனை அதிகரிப்பை காட்டியுள்ளது. டொயோட்டா தனது MUV பிரிவின் விற்பனையில் சென்னையில் மட்டும் 420 யூனிட்டுகளை எட்டியுள்ளது. If you see the last month's sales about these types of cars is huger in Chennai cities because of the tax increase from 8% to 15%. The last month is 8% tax we have paid for the government. And for that all the types of cars in Chennai city have been registered more cars like more than for example in Innova it's 400 and odd cars have been sold out. India as an economy is doing well. If we look at the Sensex is trading at absolutely reasonable levels, and real estate prices are back where they, not very happily if you want to buy, but they are definitely up again. And all that leads to a situation, plus corporate profits are very strong. So these various drivers lead to a situation where money is available with people. Salary revisions will be positive. I don't think there's any doubt about that. So there's money coming into the system, and as a consequence, clearly purchases of cars will move up. ஏற்றுமதியையும் கணக்கில் கொண்டு இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்தில் 1,81,455 கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே ஏப்ரல் மாதம் 1,32,534 கார்கள் மட்டுமே விற்பனையாகியிருந்தன.